வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷு பார்க்கலாங்க. பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்து கொடுத்து அனுப்பலாங்க. நல்லா டேஸ்டியாகவும் செய்யலாம், ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் செய்யலாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போது தேவையான அளவு நம்ம பன்னீர் எடுத்துக்கலாங்க. இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். நான் ஒரு பேக்கெட் பன்னீர் வாங்கியிருந்தேன், அதில் 3/4 எடுத்துட்டேங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ண இந்த பன்னீர் துண்டுகளை இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் தவா போட்டுட்டு கல் நல்லா காஞ்சதும் 2-3 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றி காய வச்சிடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் துண்டுகளை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடிக்கடி நம்ம கரண்டியில் இது போல் பரட்டி விட்டுட்டே இருப்போங்க. எல்லா பக்கமும் நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா பரட்டி விட்டே இருக்கலாம். செவந்து வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும். இதுக்கு நடுவில் நான் 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு இறக்கி வச்சிட்டேங்க. இதில் ஆயில் உப்புலாம் போட்டு வேக வச்சுருந்தேன். 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுட்டு இறக்கி வச்சிட்டேங்க. நம்ம ஃபோர்க்கில் அது போல் கலந்து எடுத்து வச்சுருவோம். இப்போ இதுதான் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நான் இறக்கி வச்சிட்டேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ண தொடங்கலாம். இதுக்கு நம்ம காய்கறிகளும் கொஞ்சம் அரிஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. கேரட், கேப்சிகம், பீன்ஸ், கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு ஒரு 4 பல் சின்னதாக அரிஞ்சது, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் பூண்டு, வெங்காயம்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆன பிறகு காய்கறிகளும் போட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் வதக்கிப்போம். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டு வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாலாம் போட்டுருவோம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இதில் டொமேட்டோ சாஸ் நான் ஆட் பண்ணேங்க. இதுக்கு பதில் நம்ம சோயா சாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 இல்லை 2 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டேன். இப்போ வேக வச்சுருந்த பாஸ்மதி ரைஸும் போட்டுட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். ஃப்ரை பண்ண அந்த பன்னீர் துண்டுகளும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கலந்துட்டு மூடி வச்சுருவோம். 2-3 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் அப்படியே இருக்கட்டுங்க. மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் குயிக்காக ஈஸியாக 10 நிமிஷத்துக்குள்ளேயே தயாராகிடுச்சுங்க. இது மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தழைகள் இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு தூவிட்டு கலந்துட்டு எடுத்து வச்சுருவோம். சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சுங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம், ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து அனுப்பலாங்க. கூடவே தயிர், வெங்காய ரைத்தா, வெள்ளரிக்காயெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்து அனுப்பலாம். நீங்களும் ஒரு முறை சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இது போல் செய்து பாருங்கள். எப்பவுமே சாம்பார் சாதம், ரசம் சாதம், லெமன் ரைஸ் இது போல் தான் செய்து கொடுப்போம் லஞ்சுக்கு. இது போல் டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு நாள் நம்ம செய்து கொடுப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.